ஒரு வார்த்தை சொல்லும் இறைவா. அதி சீக்கிரத்தில் வருகிறவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதங்களின் புத்தகம் 119:71 தியானிக்க போகின்றோம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உபத்திரப்படுவது நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அந்த உபத்திரத்தின் மூலமாக நாம் எங்கு போவது, யாரிடம் போவது, என்ன சொல்வது என்பது தெரியாமல் இங்கும் அங்குமாய் அலைந்து இறுதியாக இறைவன் அடி தேடி நாம் சென்று விடுவோம். அவருடைய பாதத்திலேயே, அவருடைய சமூகத்திலே போய் நாம் அமர்ந்திடுவோம். அப்பொழுது அவர் நமக்கு வேண்டிய எல்லா ஞானங்களையும், புத்தியும், அறிவையும், சக்தியும், வல்லமையும் அவர் நமக்கு கொடுப்பார். அப்போ நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது எவ்வளவு உண்மை அல்லவா? என்று சொன்னால், நிழலுடைய அருமை வெயிலிலே தெரியும் சொல்லுவாங்க. ஒரு மரத்தடியில போய் நம்ம நிழலா நிற்கிறோம் அல்லது உட்காரோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மரத்தை விட்டு நம்ம போகின்ற போது சூரிய ஒளியானது நம்மை சுட்டரிக்கின்ற போது அந்த மரத்தை தேடி நாம் வந்து அமர்ந்தால் அந்த நிழல் எவ்வளவு நல்லதா இருக்குமோ, அதை போல உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரங்கள், சஞ்சலங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் வருகின்ற போது நீங்கள் சோர்ந்து தேவனை விட்டு பின் வாங்கி போகாதபடி தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து அவரிடத்திலே பாடி துதித்து மகிழ்மை செய்து அவருடைய பிரசன்ஸை நாம் உணர்வோம் என்று சொன்னால், அவர் நமக்கு அநேக வழிகளை நமக்கு காட்டுவார். அந்த வழியின் மூலமாய் நாம் நடப்பதற்கு தேவன் நமக்கு துணை செய்வார். அப்ப தேவனோடு நாம் நெருங்கி போவதற்கு இந்த உபத்திரம் என்பது மிக மிக அவசியம். ஆகவே உபத்திரப்படுகிறவர்கள் சோர்ந்து போக வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்படியாக இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீங்க என்னுடைய சமூகத்துல வாங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய பாதத்திலே சென்றடைவோமா? அவர் நம்மை இளைப்பாறுதல் அடைய செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.